ஸோ ஹாய், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பீரியட் கிராம்ப்ஸ் இருக்கா? பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு சயின்டிஃபிக் ரிலேட்டடான ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு பேப்பரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இந்த பீரியட்ஸ் கிராம்ப்ஸ்லேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். இந்த டெக்னிக்கை நம்ம பீரியட்ஸ்க்கு 2 days முன்னாடி இல்லைன்னா 1 week முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணணும். டியூரிங் பீரியட்ஸ் அப்போவும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர், அதாவது இஞ்சி, நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதை வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி மேக் பண்ணி டியூரிங் மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட்ஸ் அப்போவும் அதுக்கு முன்னாடியும் 700லேருந்து 1000 milligrams வரைக்கும் நம்ம இதை டெய்லி டீ மாதிரி மேக் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ இந்த மெயினாக இந்த ஜிஞ்சரோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பீரியட்ஸ் அப்போ மெஃபினமிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி பெயினை கம்மி பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த டேப்லெட்டுக்கு ஈக்குவலான எஃபெக்டை வந்து இந்த ஜிஞ்சர் கொடுக்குது. ஸோ அப்போ டேப்லெட் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜிஞ்சர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பீரியட்ஸ் அப்போ நம்ம பாடியில் ப்ராஸ்டாக்லாண்டின் ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் நம்ம பீரியட்ஸ் பெயினுக்கு காரணமானது. ஸோ இந்த ஜிஞ்சர் நம்ம சாப்பிட்றதுனால இந்த ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் கம்மியாகிறதுனால நமக்கு வலியும் கம்மியாகும். ஸோ எவிடன்ஸ் பேஸ்டு டோசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷ் ஜிஞ்சராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேருந்து 3 கிராம் சாப்பிட்லாம். ஜிஞ்சர் பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 teaspoon, அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 grams இருக்க அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட ஆப்ஷனலாக நீங்கள் ஹனியோ லெமனோ ஆட் பண்ணிக்கலாம். யூசேஜ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கப், ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீரியட்ஸ் டே அந்த 3 daysலேயும் அதுக்கு முன்னாடி 2 நாள்லேருந்தே நீங்கள் இந்த டீயை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த டீயை குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கவங்க, ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் கேல்ஸ்டோன்ஸ் இருக்கவங்கலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 grams per day இவ்வளோ தான் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் மெடிசனை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீஸை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள்.